பாண்டியனுக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் பல விஷயங்கள் தெரியாமலே இருக்குது. ஆனால் வந்து மிச்சம் எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ஹனிமூன் விவகாரத்துலேருந்து கதிர்ராஜி கல்யாணத்துலேருந்து பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இப்போ வந்து கோவமாக மீனா வந்து அவளா கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கேட்டா ராஜி, நீங்கள் தானே பண்ணி வச்சிங்கிற மாதிரி பேச, ஐயோ இந்த விஷயம் வந்து இப்போ கேட்டிருக்குமோ அரசிக்குன்னு பார்த்தா அரசி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. உடனே நீங்கள் சொல்கிறதே நியாயமாக இருக்கா அப்படின்னா, சரி விடு கல்யாணத்தை விடு, கல்யாணத்துக்கு பிறகு நடந்ததை பற்றி யோசி அப்படின்னு வந்து இப்போ கோமதி கேட்க, இவ போய் டியூஷன் எடுத்ததுனால தானே என் பிள்ளை இப்போ கஷ்டப்படுறான் அப்படின்னா உடனே கோவமாக கிளம்பி ராஜி உள்ளே போயிடுறாங்க. நான் சொன்னதை புரிஞ்சுக்காமல் வெண்ண போகிறா, என் பிள்ளை இப்போ கஷ்டப்படுறது காரணம் இவ தானே, இவர்களுக்கு என்ன பத்தலையா, அவன் சம்பாதிச்சு வந்து கொடுத்தது ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததெல்லாம் இன்னும் வேணும்னு பேராசை பிடிச்சி தான் அப்படி வந்து என் பிள்ளை இப்படி ஆக்கிட்டா அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து மீனாவே சொல்லிட்டாங்க. ஆனால் உள்ளார போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜி அப்படியே வந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நானாக விருப்பப்பட்டு கேட்டேன், எவனோ ஒருத்தர் நான் ஒழுங்காக எங்கள் வீட்டில் சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு, அவங்க கேட்கல. இந்த கண்ணம்பையில் நம்பி போனால் அவன் ஏமாற்றி நகையை தூக்கிட்டு ஓடிட்டான். நான் இவன் கூட கதிரோட கல்யாணம் வேணான்னு சொன்னால் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ என்ன குறை சொல்கிறாங்க, இவனை போய் கஷ்டப்பட்டு நான் வேலை பார்க்க சொன்னான்னு மனசில் யோசிக்க அந்த பக்கமாக கதிர் வந்து பாவம் நைட்டெல்லாம் டீ குடிச்சு கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் கோலம் போட்டுட்ருக்காங்க. கோலம் போட்டுட்ருக்கும் போது வந்து தங்கமயில் வேறு விஷயம் தெரியாமல், என்ன நைட்லாம் ஒழுங்காக தூங்கலையா, புருஷனை பிரிஞ்சு ஒன்றால் இருக்க முடியல, புருஷனால வந்து நீ கஷ்டப்படுவேன்னு உனக்காக காசு சம்பாதிக்கிறதுக்காக நைட்டெல்லாம் கார் ஓட்டுறாரு, சம குடும்பம் தான் நீங்கன்னு சொல்ல, அட நீ வேற ஏமா அப்படின்ட்டு அவங்க வாயடைக்கிறதுக்காக இவங்க கோலம் போட ஹெல்ப் பண்ணுறாங்க. இவ எப்படி ஹெல்ப் பண்ணுறா, நீயும் தான் இருக்கிய அப்படின்னு தங்கமயில் வந்து மீனாவை குத்தி காமிக்க அவங்க முதுகு வலி வரும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மீனா ரொம்ப வருத்தப்படுறாரு செந்தில்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப நேரமாலாம் பஸ் ஸ்டாப்லலாம் இல்லை, நான் ஷாப்பிங் போயிருந்தேன், அதுக்கப்புறம் தான் வந்தேன் அப்படிங்கிறத சொன்ன உடனே அடி பாவி அப்படின்னு அவர் கோவப்பட பார்த்துட்டு, சரி கோவப்பட்டான் இதை விட ஏதாச்சும் செய்வேன்னு சொல்லிட்டு சரியாயிடுறாரு. அதுலேயே ஒரு குட்டி ரொமான்ஸ் காட்சிகள்லாம் வச்சு அந்த போர்ஷனை முடிச்சிடுறாங்க. இப்போ கதிர் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க கோமதி. அப்போ உள்ளார வர, நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமாக இல்லை, நான் தானே விரும்பி தான் செய்கிறேன், ஒன்றும் நீ அதை பற்றி யோசிக்காதம்மா, தலைவலிக்குது, உன் கையில் ஒரு காஃபி போட்டுதான்னு கேட்க, என் கையில் நீ காஃபி குடிச்சு எவ்வளோ நாளாக ஆகிடுச்சின்னு சந்தோஷப்பட்டுருக்காங்க கோமதி. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னா, என் புள்ள அவனாவே கேட்டான், அவன் நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படின்னா என்ன பெரிய விஷயமான்னு கேட்குறாரு பாண்டியன். ஏன்னா அவருக்கு அங்கே நடந்தது திருச்செந்தூரில் நடந்த பிரச்சனைகள்லாம் தெரியாதுல்ல. ஸோ அதனால் அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் காஃபியெல்லாம் போட்டு கொடுக்க, நேராக வெயிட் பண்ணிட்டே இந்த ராஜி கதிர் ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா கதவை சாத்தி, என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் உன்னை வேலைக்கு போக சொன்னேன்னா, ஒன்றால் நான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன், ராத்திரி போல அவனை வேலைக்கு போய் சம்பாதின்னு நான் சொன்னேன்னா, நீயா பே பண்ணிட்டு எதுக்கு என்ன போட்டு எல்லாம் திட்டு வாங்க வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்பட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.